நீங்கள் எவ்வளோ வேகமாக ஓடுறீங்கிறது முக்கியம் இல்லை, மெதுவாக ஓடினாலும் எவ்வளோ தூரம் ஓடுறீங்கிறத பொறுத்து தான் உங்கள் வெற்றி இருக்குது. ஒரு நாள் ஃபயராக இருக்கிறது முக்கியம் இல்லை, 100 நாள் ஆனாலும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அதே பாதையில் ட்ராவல் பண்ணுறோமாங்கிறது தான் இங்கே பாயிண்ட். ஒரு விதையை மண்ணில் போட்டுட்டு வேர் வந்துச்சா இலை வந்துச்சான்னு டெய்லி தோண்டி தோண்டி பார்த்தா என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கு தேவையான தண்ணி, சூரிய ஒளி, நேரம், இது எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப முக்கியமாக அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிதான். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, முதல் மாதமே பெரிய ரிசல்ட் வராது. ஃபிட்னஸ் ஜேர்னி ஆரம்பிக்கிறீங்க, ஒரே வாரத்தில் உடம்பு மாறிடாது. ஒரு புக் எழுத ஆரம்பிக்கிறீங்க, ஒரு நாளில் ஆத்தர் ஆகிட முடியுமா என்ன? இந்த மாதிரி நேரங்களில் மோட்டிவேஷன் குறையும். இது ஒர்க் அவுட் ஆகுமா, பேசாமல் இதை விட்டுறலாமான்னு உங்கள் மனசே உங்களை கேட்கும். இதுதான் முக்கியமான மொமெண்ட். ரிசல்ட் வராத நேரத்திலையும் உங்கள் முயற்சியை தொடர்றீங்களா? அதுதான் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சினா தினமும் 100% கொடுக்கறது கிடையாது. ஒரு நாள் 100%, ஒரு நாள் 50%, சில நாட்கள் 10%. ஆனால் ஒரு நாள் கூட 0 ஆகிடக்கூடாது. யாருமே உங்களை கவனிக்கலைன்னா கூட நீங்கள் உங்களை விட்டு கொடுக்காதீங்க. ஒரு நாள் இந்த உலகம் உங்கள் ரிசல்ட்டை பார்க்கும், ஆனால் அந்த ரிசல்ட்டுக்கு பின்னாடி இருந்த சைலண்ட் கன்சிஸ்டன்சியை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரே ஒரு விஷயத்தை வைராக்கியமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன ஆனாலும் சரி, இதில் ஜெயிக்காமல் ஓய மாட்டேன்னு உங்களுக்குள்ளேயே திரும்ப திரும்ப சொல்லிக்கோங்க. உங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்க.